நாகை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த அடியமங்கலத்தில் ஓஎன்ஜிசி நிறுவனம் புதிய எண்ணெய் குழாய்களை பதிக்கும் பணிகளை மேற்கொண்டு வருகிறது. எண்ணெய் கிணறு அமைந்துள்ள பகுதியில் பள்ளிக்கூடம், கல்லூரி மற்றும் கட்டிடங்கள் உள்ளதால் குழாய் பதிக்கக்கூடாது என அந்த பகுதி மக்கள் வலியுறுத்தி வந்தனர். இந்நிலையில் அப்பகுதியில் திரண்ட பொதுமக்கள் குழாய் பதிக்கும் பணியை தடுத்து நிறுத்தினர். கரூரில் மனைவியை கொலை செய்தவருக்கு ஆயுள் தண்டனை விதித்து மகிழா நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது. கரூர் வடக்கு முத்துராஜபுரத்தை சேர்ந்த வீரமணி மற்றும் கிருஷ்ணவேணி ஆகியோருக்கு கடந்த 2012ஆம் ஆண்டு திருமணம் நடைபெற்றது. மனைவியின் நடத்தையில் சந்தேகமடைந்த வீரமணி கிருஷ்ணவேணியை அரிவாளால் வெட்டி கொலை செய்துள்ளார். இது தொடர்பான வழக்கை விசாரித்து வந்த கரூர் மகிழா விரைவு நீதிமன்றம் வீரமணிக்கு ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. முல்லைப் பெரியாறு அணையில் 152 அடி தண்ணீர் தேக்க வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி லோயர் கேம்பில் உள்ள பெனிக்விக் மணிமண்டபத்தில் இருந்து பிரச்சார பயணம் தொடங்கியது. இந்த பயணம் வருகின்ற 17ஆம் தேதி தஞ்சையில் முடிவடைகிறது. தமிழக விவசாய சங்கத்தினர் பலர் இந்த பிரச்சார பயணத்தில் பங்கேற்றுள்ளனர். கன்னியாகுமரி, நாகர்கோவில் உள்ளிட்ட பகுதிகளில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. இந்த நிலையில் நாகர்கோவில் நகராட்சிக்கு உட்பட்ட ராமன்புதூர், வெட்டுண்ணிமடம், வேப்பமூடு சந்திப்பு உள்ளிட்ட இடங்களில் சாலைகளில் தண்ணீர் தேங்கி நின்றது. பாதாள சாக்கடைக்காக தோண்டப்பட்ட குழிகளில் தண்ணீர் தேங்கி நிற்பதால் பொதுமக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். கொடைக்கானல் நகராட்சியின் சாதாரண கூட்டம் அதன் தலைவர் ஸ்ரீதர் தலைமையில் நடைபெற்றது. நகராட்சிக்கு உட்பட்ட 24 வார்டுகளில் குப்பைகள் அகற்றப்படாமல் உள்ளதாக கூறி கவுன்சிலர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். 15 நாட்களுக்கும் மேலாக குப்பைகள் அகற்றப்படாததால் தொற்றுநோய் பரவும் ஆபத்து உள்ளதாகவும் கவுன்சிலர்கள் புகார் தெரிவித்தனர். திருச்செந்தூர் அருகே உடன்குடியில் லாரி மோதி பள்ளி மாணவன் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஜெயமுருகன் என்பவரது மகன் லக்ஷ்மணன் பள்ளியிலிருந்து வீடு திரும்பும் போது எதிரே வந்த மணல் லாரி மோதியது. இந்த விபத்தில் மாணவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான். இதனால் ஆத்திரமடைந்த அப்பகுதி மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர்.